இப்போ வந்து சின்னையா நேத்து நான் தான் தலைவர் வழிகட்டே நீங்க செயல்படுங்க சொல்லி ஒரு நீங்க நீக்கப்பட்ட நிர்வாகிகள் அவர் மீண்டும் தேர்ந்தெடுத்துக்கிறேன் நாங்களோட தான் அதிகாரம் செல்லும். பொதுக்குழுவாக தேர்வு செய்யப்பட்ட தலைவருக்கு தான் அதிகாரம் சொல்றாங்க. நீ என்ன நீக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. கட்சியிலிருந்து பொறுப்பு போடுறது நீக்கிறது எல்லாமே தலைவருக்கு தான் அதிகாரம் சொன்னாங்க. பாமகவுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுது? சட்ட விதிகளை பார்க்கவே இல்லை. நீங்க நீக்கிற அடுத்த 10வது நிமிடம் புதிய நியமனம் வழங்கப்படுது. அதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம ஒரு குடும்பத்திலேயும் அல்லது கட்சியிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிறது செயல்கள் தான். ஒன்றும் பெருசுபடுத்திக்கிறது. நாங்களும் ஒன்றும் பெருசுபடுத்திக்கிறது. மகளிர் மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வாரு. எல்லாருக்கும் அழைப்பு விடுறோம். எல்லாரும் அழைப்பு விடுறோம். எல்லாரும் கலந்துடலாம். யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்வதில்லை, சொல்லப்போவதும் இல்லை. உறுப்பினர் கார்டெல்லாம் கொடுக்குறாரு டாக்டர் அன்புமணி சார். நீங்க படத்தை கொடுக்குறாரு. உங்க படத்தை கூட நீங்க அனுமதி இருக்கா இல்ல அவரே போறாரு? இதை பற்றி இன்னொரு தரம் பெரிய வழக்கமா நம்ம வியாழக்கிழமை கொண்டு வரணும். அந்த வியாழக்கிழமை கூடி சமூக ஊடக பேரவையோட ஆலோசனை கூட்டத்தில் நீங்க பேசும்போது அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆக்குவோம்னு பேசிருக்கீங்க. அடுத்த நாளே சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. இதுல சில முரண்பாடுகள் தெரியுதையா? இது ஒன்றும் முரண்பாடு இருக்க மாதிரி தெரியல. ஏதாவது வாய்களே ஏதாவது உங்களை பின்புலத்திலிருந்து சிலர் இயக்குவதாலாம் சிலர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாரும் இயக்க முடியாது. 56 வருஷம் 95,000 கிராமங்கள். எத்தனை கிராமங்கள்? 95,000 கிராமங்களுக்கு குமரிக்குடியிலிருந்து குமரிமுனை வரைக்கும் இந்த கிழக்க மேற்க எல்லாம் பயணிச்சாங்க. 56 வருஷம் பயணிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு, ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பேன். அவங்களோடு 12 மணிக்கு நானும் சேர்ந்து விருந்து சாப்பிடுவேன். நான் வைக்கிற விருதுலாம் அந்த நானும் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுவேன். இப்படியெல்லாம் 46 வருஷம் சொல்லி 95,000 கிராமங்களுக்கு பயணம் பண்ணிருக்கேன். அதனால நான் எத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணணும் எனக்கே தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் பயணம் செய்வேன். வெற்றி பயணமாக நீக்குகின்ற அதிகாரம் உங்களுக்கு இல்ல, கட்சி நிர்வாகிகளை நீக்குகின்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லன்னு சொல்லிட்டு சின்னையா சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி பாக்குறது மூலம் திலகபாமா நீக்குவீங்களா? அன்புமணி நீக்குவீங்களா சார் கட்சியில இருந்து? திலகபாமா நீக்குவது போன்று அன்புமணி நீக்குவீங்களா கட்சியில இருந்து? தேவையில்லாத கல்வியெல்லாம் காயாது. திலகபாமா நிற்கிறது சிறுபான்மைகள் தான் அந்த பொறுப்புக்கு ஆரம்பத்திலிருந்து போட்டு ஒரு சிறுபான்மையா இருக்கணும். அதாவது முஸ்லீமா இருக்கணும், கிறிஸ்டியமா இருக்கணும். அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது. இந்த பெண்மணி இடையில போட்டோம். ஆனா மறுபடியும் ஒரு முஸ்லீம் மன்சூர் ஒரு முஸ்லீம் போட்டிருக்கோம். திருப்பூரை சார்ந்தவர் பொருளாதாரம் போட்டிருக்கோம். அவர் முதல்ல ஏற்கனவே 7 வருஷம் பொருளாதாரம் இருந்தவர். முதல் இந்த கட்சி தொடங்கிய போது முன்னாள் அமைச்சர் முன்னாள் பெட்ரோலியம் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள் வந்திருக்கார். எனக்கு பார்க்க வந்திருக்காரு. அந்த காலத்துல இருந்து சிறுபான்மைகள் அந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதனால இப்ப அதை சரி பண்ணி ஒரு முஸ்லீமுக்கு மன்சூர் திருப்பூரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சிறுபான்மைக்கு அதை கொடுத்துருக்கோம். அதையே செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு சின்னரையா. செல்லாது
சொல்லாது சொல்லணும் திருப்பி பிரச்சனை வருது. நேத்துல இருந்து தான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, நேத்துல இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இனிமேல் தான் நான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து நிர்வாகிகிட்ட பேசி வர்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அது சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்புடைய கடமை. அவர் சொன்னார்னா அவருடைய கருத்தை நீங்க எடுப்பீங்க. மாவட்ட செயலர் கூட்டத்தை நீங்களும் கூட்டினீங்க, மாவட்ட செயலர் கூட்டத்தை வந்து நிறுவனர் ஆகிய நீங்களும் கூட்டினீங்க. ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு வந்து பெரும்பாலான மாவட்ட செயலர் போயிருக்காங்க, இங்க வரல. கட்சியுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுதையா? போவாங்க, வருவாங்க, வருவாங்க, போவாங்க, போவாங்க, வருவாங்க. ஒருத்தர் போவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் போவாரு. அவருடைய செயல்பாட்டை, ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை, மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றுவோம். மாற்றம் வேற ஒருத்தர் வருவாரு. நிர்வாகிகள்கிட்ட தொண்டர்கள்ட்டையும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது, நிர்வாகிகள்ட்டையும் தொண்டர்கள்ட்டையும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது இல்லையா இது மாதிரி கட்சி நிர்வாகிகள? ஒன்றும் குழப்பம் இல்லை. நாம நினைச்சோம்னா குழப்பம் நினைச்சோம்னா ரெண்டு பேரும் எப்படியா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரெண்டு பேரும் நேரடியா சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா? எப்ப பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? போன் வைக்க கேளுங்க. உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். அதனால எது எப்போ என்ன நடக்கும்ன்றது யாராலையும் நினைக்க முடியாது. ஜோசிகாரை பார்த்து கேளுங்க. உங்களோட மகனை சந்திப்பதே ஒரு அதிசயம் சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை எப்படி வர காரணம்? அந்த கருத்துல சொல்றேன், பொதுவா சொல்றேன், உலக நிகழ்ச்சியை சொல்றேன். ஐயா, இதுக்கு நிரந்தர தீர்வு எப்ப எட்டப்படும்? பொதுக்குழு எப்ப நீங்க ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா அதோட அடிப்படையில் நான் யோசிக்கிறேன். தீர்வு கிடைக்கும் ரெண்டு பேரும் பேசி சந்திச்சாலே ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அமர்ந்து பேசி முடிவு பண்ணலாம், இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சார். அதே தேர்வு எல்லாவற்றுக்கும் தேர்வு இருக்கு. தேர்வு இல்லாம எதுவுமே இல்லை. அதனால நல்ல தேர்வு கிடைக்க வேணும் நீங்க விரும்புறீங்கல்ல. பொதுக்குழுவா அதுக்கான யோசனை இன்னும் அதை பற்றி யோசிக்கிறேன். கடந்த அதிமுக கூட்டணியில வந்து நீங்க ராஜ்யசபா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்ப இந்த கட்சியில் நிலவர குழப்பத்தின் காரணமாக அந்த வாய்ப்பு பறிபோயிடுச்சுன்னு சொல்லி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட தெரிவிச்சிருக்காங்க நினைக்கிறேன். என் காதுக்கு வரல, நீங்க சொல்லி. ஒருவேளை ஒற்றுமையா இருந்திருந்தா அந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைச்சிருக்கு. பதிலே வரும், போகும், வரும். வரும்போது வரவேற்போம், போகும்போது போயிடுவா, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பதவிக்கு சொல்லி விடுவோம். ஐயா, தொடர்ந்து நிர்வாகிகளை வந்து மாத்திட்டே வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமான நிர்வாகிகளை வந்து மாத்துறதுக்கு தொடருமா? தொடர்ந்து நல்ல நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றுவோம், போடுவோம், தினம் போட்டுதானே இருக்கோம். மனிதர் சங்க மாநாட்டு குழுவோட தலைவரா வந்து அன்புமணி நியமிச்சிருக்கேன். இந்த சோழமண்டல மகளிர் மாநாட்டுக்கு யார் தலைவராக? மாநாட்டு குழு தலைவராக்கி. மாநாட்டு குழு தலைவர் மூத்த அருள்மொழி, மனிதர் சங்க தலைவர் அவர் தான் குழு தலைவர். பல குழுக்களை அவர் உருவாக்குவார். அந்த குழுக்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு எல்லாம் செயல்படும். இடையில என்னுடைய ஆலோசனையும் கேட்பாங்க, நானும் ஆலோசனை